இப்போதான் அதாவது இந்த ஆரகன் அந்த படம் வந்து பார்த்துட்டு வரேன். இந்த படம் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல இருக்கு. முதல்ல வந்து கண்டென்ட்டுக்கே முதல்ல வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் டைரக்டர். ஏன்னா இன்னைக்கு வந்து கமர்ஷியல் வேல்யூ படங்கள் கொடுக்குற மத்தியில ஒரு டிஃப்ரெண்டா வந்து கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுக்கே முதல்ல வந்து அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். மற்றபடி வந்து இந்த படத்துல நடிச்சுக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக்குமே வந்து நல்லா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஹாரர்னா ஃபுல் ஹாரர் கிடையாது. இது வந்து ஒரு சித்தர்கள் வழிபட்டாத இளமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை பேசிஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். வந்து ரொம்ப ஃபுல் போர்ன்னு கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது எனக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல, ஆக்சுவலா மறந்துட்டேன். புது மியூசிக் டைரக்டர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எனக்கு இந்த தியேட்டர்ல பாக்குறது இல்லையால என்ன தெரியல, சின்ன வந்து ஒரு ஓவர்லேப் ஆகுது. மியூசிக் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு அதை டைலாக் புரியாத அளவுக்கு கொஞ்சம் மியூசிக் சில இடங்கள்ல இது போகுது. இது என்னோட ஒரு பர்சனல் ஒரு இது. மற்றபடி வந்து மியூசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயுமே நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எங்கேஜிங்கா இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஓப்பனிங்ல இருந்து வந்து எதை நோக்கி அவங்க போறாங்க, ஒரு ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் சொல்லிடுறாங்க, கண்டென்ட் இதை நோக்கி தான் போறதுன்னு. பட் ஆனா அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு ரெகுலர் கான்செப்ட் மாதிரியே எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு புதுசா ஒன்று ரிவீல் பண்றாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கு. அதாவது இன்டர்வல் வரைக்கும் என்னமோ ஏதோ ஒன்று சொல்ல வரான், என்னமோ இருக்குப்பா கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்க வச்சு இன்டர்வல்ல வந்து அதை கரெக்டா உடைக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் பார்த்தாதான் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து டெவலப் ஆகும். குறைகள் எல்லா படத்துலயும் இருக்கு. பட் ஆனா கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். ஆதரவிச்சாதான் வந்து அடுத்த படம் இந்த மாதிரிலாம் வரும். இல்லைன்னா திரும்பி ரெகுலரா ஒரே கமர்ஷியல் ஃபார்மேட்ல தான் படங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ தாராளமா எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன் டைம் பார்க்கலாம். டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டோரி எடுத்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஹிஸ்டரி எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஹீரோ ஹீரோயின் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு பிஜிஎம் கடைசியில் கிளைமேக்ஸில் கூட அந்த பிஜிஎம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. இன்டர்மிஷன்ல தான் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு முடிப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அதை வச்சு கதை கொண்டு போய் கடைசியில் நல்லா முடிச்சிருவாங்க. அதான் மேஜிக் பத்தி அதான் பாருங்க, கான்செப்ட் நல்லா இருக்கு. சொல்லிட்டு அது பார்க்கறதுக்கு இது இருக்காது. பாருங்க, நல்லா தான் இருக்கு படம். நல்லா பார்க்கலாம். த்ரில்லர் மூவி, ஹீரோயின் நல்லா, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கலாம். இந்த படத்துல அந்த ஸ்டோரி அவங்க பிரசன்ட் பண்ண விதம் புரிஞ்சிருக்கு. ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ கம்பேர் பண்ணும்போது. இது வந்து பாத்தீங்கன்னா த்ரில்லர் ஜானர். ஒரு நியூ சப்ஜெக்ட், ஒரு ஹிஸ்டரி பேஸ் பண்ணி ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சித்து வேலைகள், ஹாலுசினேஷன் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணாம நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன்ல அது ஓரளவு கன்வே ஆகுது. லொகேஷன்ஸ் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஒரு பழைய மாந்திரிகத்தை பத்தி எடுத்து காட்டுறாங்க. மாந்திரிகத்துல ஏதாவது சாதிக்கிற மாதிரி அது பாக்குறவங்க மனசை பொறுத்து இருக்கு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட், இது வரைக்கும் நம்ம பார்க்காத சப்ஜெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் த்ரில்லா இருக்கு. நம்ம அடுத்தடுத்து என்ன ஆகுது, என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான கதை, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து இந்த மாந்திரிகது தான். இந்த இப்போத்த இது இந்த மாதிரி வந்து கதைகள் வர்றதில்ல. இப்போ வந்து இந்த கதைகள் வந்துருக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இந்த சவுண்ட், ஆர்ஆர் சவுண்ட் எல்லாம் செமையா இருக்கு. நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பேர் ஹீரோ ஹீரோயின் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து எல்லாருக்கும் புரியுமான்னு சொல்ல முடியல. பட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ப்ரெசன்டேஷன். கொஞ்சம் லைக்கபிளா இருக்கு. மியூசிக் பரவாயில்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்கு கிறிஸ்பா இருக்கு. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு ஓரளவுக்கு.